Good afternoon students, 8th standard students. இப்போ நம்ம இன்னைக்கு exponents and powers பார்க்க போகிறோம். ஓகேவா? exponents அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பாரு. இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 5 power 2ன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இதை 5 ஸ்கொயர்னு சொல்லுவோமா? ஸோ இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 power 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு டாப்பில் நம்ம இந்த நம்பர் போட்டோம்னா இதை பவர்னு சொல்லுவோம். அப்போ 5 into 5, அதாவது 2 times 5 மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. 5 power 3 அப்படி இருக்குதா? இந்த நம்பர் இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? 5 cube. 2 இருந்தால் பவர் 2 இருந்தால் அது ஸ்கொயரு, பவர் 3 இருந்தால் அது கியூபு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 3 times மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு அர்த்தம். 5 to the power 4 என்ன அர்த்தம்? 5 times into 5 into 5 into 5. ஸோ 5 4 times மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஸோ இப்போ பவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சேம் ஃபேக்டர். சேம் நம்பரை திருப்பி திருப்பி மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அதுதான் பவர். ஓகேவா? இப்போ 5 power 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ங்கிறத பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 4 அப்படிங்கிறத பவர்னு சொல்லுவோம். ஓகேவா? 5 ஸ்கொயர், இதில் 5 இஸ் த பேஸ், 2 இஸ் த எக்ஸ்போனண்ட் ஆர் பவர். எக்ஸ்போனண்ட்டை தான் பாப்புலர்லி கால்ட் அஸ் பவர். ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் த பேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபேக்டர். இந்த பேஸை எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பவர். ஓகேவா? ஸோ இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஏ பவர் 0. ஏங்கிறது எனி நம்பர், ஜீரோவாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எந்த ஒரு இன்டீஜராக கூட இருக்கலாம். அது எந்த நம்பர் இருந்தாலும் அதோட பவர் 0ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ 1. இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகேவா? இப்போ நெகட்டிவ் பவர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இதெல்லாம் நான் பாசிட்டிவ் பவர்ஸ் நம்ம பார்த்ததெல்லாம். இப்போ நெகட்டிவ் பவர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. அப்போ அதை பாசிட்டிவாக மாற்றணுன்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுனா பாசிட்டிவாக மாறிடும். இப்போ ஏ பவர் -m இருக்கா, அந்த பவர் ப்ளஸில் வரணும்னா அது அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். 1/a, இது ஏவோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/a பவர் mன்னு கொண்டு வந்துடணும். இப்போ 3 power -2 நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவ் கொண்டு வரணும்னா 3யோட ரெசிப்ரோக்கல் 1/3 power 2ன்னு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றதும் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும், அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இது எக்ஸ்போனன்ட்ஸ் வித் நெகட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப், இது எல்லாமே நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, 5832 இருக்குது. இதை நம்ம லோயர் கிளாஸஸில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க? இது 1s பிளேஸ், இது 10s பிளேஸ், இது 100s, இது 1000. அப்போ 5000 + 800 + 30 + 2. இது ஆர்டினரி எக்ஸ்பான்ஷன். இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ இதை பவர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட்ஸ்னாலும் பவர்ஸ்னாலும் ஒன்று தான். பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? இது வந்து 5 × 1000ன்னு பிரிச்சுக்கலாமா? 5000 வந்து ஓகேம்மா, அந்த 5000 5 × 1000ன்னு பிரிப்போம், அப்படி தானே? அப்போ 5 into இந்த 1000 பவர்ஸில் எழுதணும்னா 10 to the power of -3ன்னு போட்டுக்கலாமா? 3 zeros இருக்கா? 10 to the power of -3னா 10 into 10 into 10, 10 into 10 100, 100 into 10 1000. ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை பவர்ஸ் நம்ம பவர்ஸில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். 10 to the powers எழுதிக்கலாம். அப்போ இதை 5 into 10 to the power 3 + 8 into 10 to the power 2 + 3 into 10 to the power 1 + 2 into 1. இந்த 1ங்கிறது 10ஓட பவர்ஸ் பாரு ரெடியூஸ் ஆகிட்டே வருதா? 3 2 1. ஆக்சுவலாக இது 0. எனிதிங் பவர் 0 தான் நம்ம 1 ஆச்சா? ஸோ அந்த 1ஐயும் 10ஓட பவரை எழுதணும்னா 2 × 10 power 0னே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஹோல் நம்பர்ஸ். சப்போஸ் டெசிமலாக இருந்துச்சுன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 58.32 இருக்குது. இது 1s பிளேஸ், இது 10s பிளேஸ். டெசிமலுக்கு அப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு பிளேஸை என்னன்னு சொல்லுவோம்? 10th பிளேஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? இதை 100th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 50, அதாவது 5 × 10, 10 to the power 1.
ஒரு 0 இருந்தால் 10 to the power 1 ப்ளஸ் 8 into 10 to the எந்த ஜீரோவுமே இல்லைன்னா 10 to the power 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர பிளேஸு 3/10. 3/10னா அது 3/10 அர்த்தம். அப்போ 3/10 ப்ளஸ் 2/100ன்னு போயிட்டே இருக்கும். இது மல்டிபிள்ஸில் போயிட்டுருக்கும், இது டிவைடில் போயிட்டுருக்கும் 10 100. அப்போ இதை பவர்ஸில் எழுதணுன்னா 5 into 10 to the power 1 ப்ளஸ் 8 into 10 to the power 0. அப்புறம் டெசிமல் அந்த சைட் போக போக 10ஓட பவர்ஸ் என்ன ஆகிட்டுருக்கும், உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டருக்கு வந்து 10 to the power -1 2 into 10 to the power -2ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். எக்ஸ்போனன்ட்ஸில் சில லாஸ் ரூல்ஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா a⁻m into a⁻n. அதாவது பேஸு சேமாக இருக்குது பாரு, பேஸு சேமாக இருந்தால் பவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளையில் மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்ட்டு இருக்கணும். சேம் பேஸ் மல்டிப்ளையாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணணும். சேம் பேஸ் டிவைடில் இருந்துச்சுன்னா சப் பண்ணணும், பவர்ஸை சப் பண்ணணும், m-a. ஓகேவா? இது ரூல்ஸ். இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா a⁻m n, அதாவது பவரில் பவர், இதுவே பவரு, அதுக்கு ஒரு பவர், பவர் டு பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டையும், பவர்ஸ் ரெண்டையும். அப்போ ஏவை அப்படியே வச்சுக்கணும், m into n mn வச்சுக்கணும். அடுத்தது பாரு, பவர்ஸு சேமாக இருந்தால், முன்னாடி பேஸு சேமாக இருந்தால் பார்த்தோமா, இப்போ பவர்ஸ் சேமாக இருந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக போட்டுக்கலாம். பவர்ஸ் சேமாக இருந்தால் டிவைடில் அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு காமனாக 1 டைம் போட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். இப்போ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ 195 இருக்குது, இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம், அப்படி தானே? 195 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 into 100 ப்ளஸ் 9 into 10 ப்ளஸ் 5 into 1. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். இது ஸ்டாண்டர்ட், இது எக்ஸ்போனன்ட். இது அப்படியே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா s into 10 to the power a. ஓகேவா? எஸ் அப்படின்னா அது ஏதாவது ஒரு இன்டிஜர், டெசிமலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 1 to 10க்கு இடையில, 10 இருக்கக்கூடாது, 1 to 10க்கு இடையில எந்த நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஏங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 44ல் இருக்கும் பாருங்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்னு இருக்கும். இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே த டயமீட்டர் ஆஃப் த எர்த் இஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ மைல்ஸ் அப்படிங்கிறது, இது ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து ரைட் பண்ணுறதோ ரீட் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, அப்புறம் என்ன வரும், லேக், 10 lakh, crore அப்படின்னு போகும் இந்தியன் சிஸ்டம். வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் அப்படியே மில்லியன், பில்லியன் போகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இது ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும், ரைட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை லார்ஜ் நம்பருக்கும் யூஸ் பண்ணுவோம், வெரி ஸ்மால் நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சயின்டிஃபிக் நம்பர்ஸை எழுதும்போது டெசிமல் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆணுச்சுன்னா பவர்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல்ஸில் லெஃப்ட் சைடு மூவ் ஆணுச்சுன்னா பாசிட்டிவ் பவர்ஸ், ரைட் சைடு மூவ் ஆணுச்சுன்னா நெகட்டிவ் பவர்ஸில் எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு ஃபில்லின் பாரு. -1 ஹோல் பவர் ஈவன் இன்டிஜர் ஏஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஈவன்னா இப்போ பாரு, 2 தடவை ஈவன்னா 1 2 4 6 8லாம் வரும். இப்போ நான் -1 2 டைம்ஸ் பண்ணுறேன். 2ங்கிறது ஈவன் தானே, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுச்சா? அப்போ இது எப்படி எழுதலாம்? பவர்ஸில் எழுதலாம். -1 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாமா? இப்போ நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் 1 கிடச்சிருக்குது. இப்போ நான் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் மைனஸ், அப்போ ஆன்சர் மைனஸில் வந்துடும். ஆன்சர் 1 தான், ஆனால் சைன் வந்து நெகட்டிவில் வந்துடும். ஓகேவா? அப்போ -1 ஹோல் பவர் 3னா ஆன்சர் நெகட்டிவில் வருது, -1 ஹோல் பவர் 2னா பாசிட்டிவ். அப்போ ஈவன் இன்டிஜராக இருந்தால் +1 ஆன்சர் வரும், ஆட் இன்டிஜராக இருந்தால் -1 ஆன்சர் வரும். அப்போ ஈவன் இன்டிஜராக இருந்தால் +1. ஓகேவா?
செகண்ட் சப்டிவிஷன் பாரு, ஃபார் a நாட் ஈக்குவல் டு 0 a பவர் 0, a பவர் 0 வேல்யூ தான் 1ன்னு பார்த்துருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன் பாரு, 4 பவர் மைனஸ் 3 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 3. இங்கே பாரு பேஸு வேறு வேறு இருக்குது, ஆனால் பவர் சேமாக இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமனாக போட்டுக்கலாம் பவரை. இப்போ 4 இன்ட்டு 5 காமனாக -3 போட்டுக்கலாமா? இதுக்கும் -3, இதுக்கும் -3. அப்போ 4 5 அப்போ ஆன்சர் 20 பவர் -3. எப்போதுமே பவர்ஸ் நெகட்டிவில் எழுதுனா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. அதனால் இதை இப்படியும் எழுதலாம். ஆர் 1 இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். 20 பவர் 3ன்னு மாற்றிக்கலாமா? உங்களுக்கு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஆன்சர். -2 ஹோல் பவர் 7. இந்த -2 இதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இது வந்து அப்படியே தான் இருக்குது, நம்பரோட உள்ள மைனஸ். இந்த நெகட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, இதை பாசிட்டிவாக எழுதணும்னா இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ 2வை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்க, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. 2ஓட ரெசிப்ரோக்கல் 1/2. அப்போ 1/2 பவர் 7 ஆகிடும். 2 பவர் 7 அர்த்தம் 2வை 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 டைம்ஸாக 3, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. எப்போதுமே 2 பவர் 5 32 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது ஒரு 4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128. அப்போ -1/128 இதான் ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாரு, -1/3 ஹோல் பவர் -5 மைனஸில் இருக்குது. இந்த மைனஸ் நான் நம்பரோட உள்ள மைனஸ், இதை நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சுக்கோ மைனஸ். இது நெகட்டிவ்ல இருக்கா, பாசிட்டிவாக மாற்றணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இதோட 1/3யோட ரெசிப்ரோக்கல் 3. அப்போ 3 பவர் 5. ஓகேவா? ரெசிப்ரோக்கலையும் மாற்றிட்டு சைனையும் மாற்றக்கூடாது, புரியுதா? சைன் அப்படியே போட்டுறக்கூடாது. ஸோ ரெசிப்ரோக்கல் மாற்றிட்டு சைனை பவர் 5. இப்போ 3 பவர் 5னா மைனஸ் அப்படியே இருக்குது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 டைம்ஸ் 3யை மல்டிப்ளை பண்ணும். 3 3s are 9, 3 3s are 9. ஓகேவா? இப்போ 9 9s are 81, 81ஓட இன்னொரு 3, ஸோ ஆன்சர் 243. அப்போ -240, சாரி 243. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் 8 பவர் x, இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் டைரெக்டாக புக்கில் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ஆன்சரை மட்டும் எழுதக்கூடாது. ஃபில்லினும் சரி ட்ரூ ஆர் ஃபால்ஸும் சரி நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன்னு அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஒர்க்லேயும் காப்பி பண்ணிக்கணும். இஃப் 8 பவர் x ஈக்குவல் டு 1/64 த வேல்யூ ஆஃப் x இஸ் -2. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதான் ஆன்சர் வரணும். -2 வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2 ஆன்சர் வந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 8 பவர் x ஈக்குவல் டு 1/64ங்கிறது எப்போதுமே யூஸ்வலாக லெஃப்ட்டில் 8 பவர் இருந்ததுன்னா ரைட்லேயும் 8ஓட பவராக தான் சில நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ 64ங்கிறது 8 பவர் 2ன்னு எழுதலாமா? 8 இன்ட்டு 8, 8 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 1/8 இருக்கா, இதோட ரெசிப்ரோக்கல் 8ஆ? அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதினா பவர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிடுமா? இப்போ பேஸ் சேமாக இருந்ததுன்னா பவர்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ பேஸ் சேமாக இருக்குது, அப்போ பவர் எக்ஸோட வேல்யூ -2. -2 தானே? அப்போ கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேவா? செகண்ட் ஒன் பாரு. த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் 256 whole power -4 1/4 into 4 power 2 is. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணும். இதை சிம்பிளிஃபை பண்ணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. 256 பவர் -1/4 into 4 power 2. 256ங்கிறது 4 தான் மெயினாக இருக்குது இங்கே. அப்போ இது 4ல் கண்டிப்பாக எழுதலாம். 256 பாரு, 4ஆல் டிவைட் பண்ணி பாரு. 664 மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 வந்துருச்சா? 4 பவர் 4. இப்போ 256 4 பவர் 4ன்னு போடலாம். ஹோல் பவர் -1/4 இன்ட்டு 4 பவர் 2. பவர்ஸில் பவர் இருந்தால் என்ன சொல்லலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 4 இன்ட்டு -1/4. இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 4 பவர் -1 இருக்கும். 4 பவர் -1னா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கல் 1/4 இன்ட்டு 4 ஸ்கொயர். இங்கே 2 4 இருக்குது. 4 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 4ன்னு அர்த்தம். இன்ட்டு 1 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 4 கேன்சல் ஆகிடுமா? ஆன்சர் 4. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இதை நீங்கள் அப்படியே ஒரே லைனில் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எழுதிட முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாரு. 3 பவர் 7 ஹோல் பவர் -2. பவரில் பவர் இருந்தால் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 பவர் -14 தான் வருது. ஆனால் புக் ஆன்சர் 3 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபால்ஸ்.
அடுத்த பாரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 into 10 to the power minus 4 is 0.0002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதியிருக்காங்க. இது s into 10 to the power a to the power. ஓகேவா? இது ஃபோர்த்து சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இது சயின்டிஃபிக் நோட்டேஷன். இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது தானான்னு கேட்டிருக்காங்க. நாம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நான் ஒரு பாயிண்ட் சொன்னல, ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? டெசிமல்ஸாக இருந்ததுன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆனிச்சுன்னா பாசிட்டிவ் பவர்ஸு, ரைட்டில் மூவ் ஆனிச்சுன்னா நெகட்டிவ் பவர்ஸ்ன்னு சொன்னேன். அப்படி தானே? இப்போ 2ங்கிறது ஆக்சுவலாக டெசிமல் இங்கே வெறும் 2னா இங்கே இருக்குதுன்னு அர்த்தம், 2க்கு அப்புறம் இருக்கிறது அர்த்தம். அப்போ லெஃப்ட்டு தானே மூவ் ஆகிருக்குது, அப்போ பாசிட்டிவில் தானே பவர்ஸ் இருக்கணும். ஸோ லெஃப்ட்டில் மூவ் ஆயிருந்ததுன்னா பாசிட்டிவ் பவர்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவ் பவர்ஸ்ன்னு இருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த சம் பாரு 123.456ஓட இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, இது சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ டெசிமல் எங்கே மூவ் ஆயிருக்கு? லெஃப்ட்டில் மூவ் ஆயிருக்குதா? இந்த இங்கே இருக்க டெசிமல் இங்கே வந்திருக்கு, அப்படி தானே? ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட்டில் மூவ் ஆனால் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் பவர்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவ் பவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எவாலுவேட். தேர்ட் கொஸ்டின் பார், எவாலுவேட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2 whole power 3. எவாலுவேட்னா நம்ம சம் அந்த எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் எவாலுவேட். இப்போது 1/2 whole power 3ன்னு அர்த்தம் 1/2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம். 1/2 into 1/2 into 1/2 மல்டிப்ளேயில் நியூமரேட்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 into 1 1. கீழே டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 2 4 4 2s are 8. ஸோ ஆன்சர் 1/8. 1/2 whole power -5 செகண்ட் சப்டிவிஷன். பவர் நெகட்டிவில் இருக்கா? பாசிட்டிவாக மாற்றணுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1/2. இதோட ரெசிப்ரோக்கல் 2. 2 power 5. 2 power 5னா 2 into 2 into 2 5 டைம்ஸ். இந்த 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவார் ஆன்சர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 2s are 4. 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8. 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 16. 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 32. இது ஆன்சர். அடுத்த பாரு -5/6 whole power -3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பாசிட்டிவ் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? இந்த சைனை நீங்கள் செய்யணும், இதை அப்படியே வச்சுக்கணும். மைனஸ் இதோட 5/6ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 6/5 whole power 3. அப்போது -6ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு. -6 இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போடக்கூடாது, ஏதாவது காமனாக ஒரு மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ 6 6 are 36. 36 6 are 216 by 5ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 125. ஓகேவா? அடுத்தது 2 power -5 into 2 power 7 divided by 2 power எல்லாமே 2 தான். நீங்கள் பேஸு சேமாக இருந்தால் பவர்ஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ -5 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 2. 7 - 5 2. டிவைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? பவர் அப்படியே மேலே வந்துடும். இந்த பவர் மேலே இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிவிடும், சைன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அப்போ 2 power 2 + 2 4. 2 power 4னா வேல்யூ 16. ஓகேவா? ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 2 power -1 into 3 power -1. இதுவும் -1 தான், இதுவும் -1 தான். அப்போ காமனாக போட்டுக்கலாம். 2 into 3 whole power -1 போட்டுக்கலாம். டிவைடட் பை இந்த நம்பர் அப்படியே போட்டுப்போம். 2 3s are 6. இப்போ 6 power -1 டிவைடட் பை 6 power -2. அப்போ 6 power இது -1, இந்த -2 மேலே போச்சுன்னா +2வா? அப்போ 2 - 1 1. 6 power 1ங்கிறது வெறும் 6 தான். ஓகேவா? ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இதில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. இதோட இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்குவோம். மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எவாலுவேட்னாலே நீங்கள் வேல்யூஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதணும், அவ்வளோதான். 2/5 whole power 4 into 5/2 whole power -2. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகணும்னா ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதுனா இது 5/2ங்கிறது 2/5 ஆகிடுமா? இப்போ பேஸு சேமாக இருக்கா? நடுவில் இன்ட்டு இருக்கா? பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா?
காமனாக போட்டுட்டு பவர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். பவர்ஸ் ஆட் பண்ணால் 4 + 2 6 இப்போ 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 5 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு. 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64. 5 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாரு. 5 × 5 × 5 × 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் நோட்டில் போடும்போது அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரஃப் காலத்தில் மல்டிப்ளை பண்ணி பார்த்து போடுங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாரு 4/5, இதுவும் 4/5. இது பவர் -2 பவர் -3 டிவைடில் இருக்குது. அப்படியே டிவைட் போட்டு எழுதிக்க. நான் என்ன சொன்னேன், சேமாக இருந்ததுன்னா பேஸு சேமாக அப்படியே பவரை மேலே கொண்டு போ. இந்த -3 + 3 ஆகிடும். நியூமரேட்டரில் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த 4/5 காமனாக போட்டுக்கோ. இந்த -2 இந்த கீழே இருக்க -3 டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே போனால் +3. இப்போ 3 - 2 1. 4/5 ஹோல் பவர் 1னா 1 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4/5 ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாரு 2⁻7 × 1/2 ஹோல் பவர் -3. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாரு நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கலா 1/2ங்கிறது 2 ஆகிடுமா, -3 + 3 ஆகிடுமா, பேஸு சேமா, பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா. 2⁻7 + 3 10. இந்த 2/10க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 × 2 × 2 × 10 டைம்ஸ் போட்டுகிட்டே போகணும். அப்படின்னு பண்ணலாம். இல்லைன்னா இந்த 10 பிரித்து எழுதிக்க. 2/5 × 2/5 பேஸு சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. 2/5 வேல்யூ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் 32. இப்போ 32 × 32 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கோம். ஓகேவாம்மா? ஸோ எக்ஸசைஸ் 1.6ல் 4 சம்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டெஸ்ட்டும் உண்டுமா உங்களுக்கு. இது வரைக்கும் நடத்தின போர்ஷன்ஸ் என்னங்கிறது, எது போர்ஷன்ஸில் இருந்து தான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே சொல்கிறேன். ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூம்மா.